ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் எனக்காக நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. எது நடக்குதோ நடக்கட்டும். நீங்கள் அதுக்காக யாரையும் எதுக்காகவும் ஒரு கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை இது பண்ணிக்கிட்டோ செஞ்சுக்கிட்டோ இருக்க வேண்டியதில்லை. எதுக்கு நீங்கள் கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது? கவலைப்பட்டால் ஒன்றுமே நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. எல்லாம் சரியாகிற விஷயங்கள் சரியாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான். நம்மளால் இதுக்கும் அதுக்கும் சேர்ந்து நம்ம எந்த விஷயத்தையுமே இது பண்ண போகிறது கிடையாது. அது சேர்கிற விஷயங்கள் நம்மளால் சரியாக செய்ய முடியுதா செய்ய முடியலையா அப்படிங்கிறது நம்மளால் யோசிக்க முடியாது. அப்படி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் இதுக்காக யாரையும் கவலையாக நினச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு நம்ம அடுத்தடுத்த இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்குவோம். நீங்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்லாமல் அந்த விஷயத்துக்கு அடுத்தடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதுதான். சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்துக்கிட்டோன்னா அது எல்லாமே சரியாக தான் இருக்கும் நமக்கு அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் ஒன்றும் எதை நினச்சும் கவலைப்பட தேவையில்ல, பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் அது நம்மளுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தோணும். எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும். இந்த பிரச்சனைகள் இப்போ வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு எழுதியிருக்கு. அதான் அப்படி நடக்குது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் சரி தான் இல்லைங்கலை. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி அதை பார்த்து செஞ்சு அதுக்காக நம்மளால் யாரையும் இந்த இதுக்குமே இக்னோர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிட்டு போனோன்னா நம்மளால் எல்லாமே மாறக்கூடிய விஷயந்தான். மாற முடியாத விஷயம்னு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது செய்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அப்பப்போ எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த விஷயத்த நம்மளால் செய்ய முடியுதோ அந்த செய்கிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு போனனாலே ஒன்றும் பரவாயில்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை நம்ம செஞ்சு இது பண்ணிக்காமல் அந்தந்த நேரத்துக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னோடனே, சரிப்பா நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் நம்ம யாருக்காகவும் எதையும் நம்ம விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. விட்டு கொடுக்குறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நம்மளும் முயற்சி பண்ணி அதை இது பண்ணோன்னா தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு சரியாகிறதுக்கான இதுங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி அதுக்காக நீங்கள் யாரையும் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப குழப்பிகிட்டு இருக்க தேவையில்ல. சரியான இது நம்மளுக்கு கரெக்டான இது முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக இது பண்ண முடியாத மாதிரி இருக்குல்ல அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் அதையெல்லாம் யார்கிட்டையும் புரிய வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. புரியாதவங்களுக்கு நம்ம எதுவுமே புரிய வைக்க போகிறதில்ல. பார்ப்போம் எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயாச்சு. இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு கவலை இருந்துச்சுன்னா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளால் எதையும் சரி செய்ய